இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா பாக்குறாங்க. நான் தான் மீண்டும் சொல்றேன், அவங்க சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நல திட்டங்கள் எதுவும் இல்லை. பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது. அதனாலதான் இந்த போலி பிரச்சாரத்தை 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த விருப்பம் இருக்காங்க கூட இவங்க எல்லாம் வர்றாங்க சொல்லலாம். அப்படி ஒரு விருப்பத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது. அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக. அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன், உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன். நீங்க புல்ல முடிக்கிற மாதிரி அலையிறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடா நேற்று என்ன ப்ரெஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதாவிலிருந்து 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். இவங்க எங்களை பீட்டினா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் அங்க பிஜேபியில போய் பூஜாவா இருக்கேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சு உங்களை உருவாக்கணும். தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும். இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போற உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டான். ஒரு அப்பா அத்தலுக்கு பிறந்தவனாகவும் இருக்க மாட்டான். கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி கொறடா அண்ணன் SP வேலுமணி அவர்கள் குறித்தும் வேறு சில அமைச்சர்கள் குறித்தும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய IT விங் இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யுது. இதோ நான் பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள். இதை மீண்டும் மீண்டும் மறுத்த பிறகும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதுக்கு நான் கொடுக்கிற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் அவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார். திமுக சார்பு ஊடகங்கள் தொடர்ச்சியா கூப்பிட்டு கேட்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியில சேர போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்கிறது புரியும். அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குலைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு, இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு. எனவே இது ஒரு அறமற்ற அரசியல். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி நாம சொல்றது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு 3ஆம் தலைமுறை அரசியலை வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு, தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம். அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள், எந்த விதமான மக்கள் பணியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக, பிஜேபி போன்ற கட்சிகள் இப்படியாக அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்னேற்பாடு முன்னாடி நகரலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமற்ற தன்மையை குறிக்கிறது. எனவே இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புறோம். இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா பாக்குறாங்க. நான் தான் மீண்டும் சொல்றேன், அவங்க சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நல திட்டங்கள் எதுவும் இல்லை. எனவே அவங்க இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா தான் பயன்படுத்துறாங்க. இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கள்ள உறவினுடைய வெளிப்பாடு. இவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் இருவரும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பங்கிட்டுக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. திமுக இதற்கு தொடர்ச்சியா வேலை செய்யுது. பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது. அதனாலதான் இந்த போலி பிரச்சாரத்தை 2 பேரும் சேர்ந்து கொள்றாங்க. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா புரியும். அப்ப இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா நினைக்கிறாங்க. இது மக்களை முட்டாளாக்குகிற வேலைன்னு நான் சொல்றேன். மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை பேசாம, மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள், இந்த நாட்டில் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி பேசாம, இது மாதிரியான அருவருக்கத்தக்க அரசியலை, அறமற்ற அரசியலை செய்வது என்பது இது மோசமான டாக்டிக்ஸ். அதை அவர்கள் கையெடுக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்கள் முகத்திரையை மக்கள் மத்தியிலே கிழிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, செய்கிறோம். ஒருவேளை அவங்க பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் போல, எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மன் அர்ஜுனன் அவர்களைப் போல திறம்பட்ட தலைவர்களின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இருக்கலாம். அந்த விருப்பம் இருக்காங்க கூட இவங்க எல்லாம் வர்றாங்க சொல்லலாம். அப்படி ஒரு விருப்பத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது. அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக ஏற்கலாம். இதுக்கிடையில நேற்று மாலை உங்களுடைய கார் அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி இருந்தது, நீங்க அந்த பக்கம் நடந்து போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அவனாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. நேற்று அந்த நேரத்துல நீங்க அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த ரோட்ல போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயணசாமி நாயுடு, அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன். உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன்.
இங்க பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையுறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடான்னு நேற்று என்ன பிரஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா வந்து 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2/15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. நீங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில இத்தனை நாள் குதிரை ஏறி நீங்க நாங்க சுமந்தது, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இவங்க எங்களை பீட்டினா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஐடி விங்க இவங்க. ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா முதல் பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் அங்க பிஜேபியில் போய் கூஜாவா இருக்கேன்னா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்களுக்கு தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும். தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும். இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்க ஒன்னானப்பட்ட திமுகவே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புல்ல பிடிக்க பாக்குறாங்க, நாங்க புல்ல பிடிக்க. இன்னைக்கு சாரையே எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டேயை உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனாலதான் நான் நேற்று அந்த இதுல என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா. நான் தான் தைரியமா உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்ன தைரியமா எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சாதுக்கு போகணும் ஆசைப்படுவேனா? தமிழகத்தை ஆளு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 50 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ. இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போறவன் உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டான். ஒரு அப்பா அத்தலுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான். ஆனா பாஜக இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்கியமா கோவையை மையமா வச்சு ரொம்ப தீவிரமா செயல்படுறத பார்க்க முடியுது. களத்துல அவங்க தனியா நிற்கும் போது வாய்ப்புகள் ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு விலகுறேன். பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அதிமுக உழைப்புல தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு எனக்கு தான் தெரியும். நான் தனிப்பட்டதுல யாரையும் சொல்லலை. அந்த நிலைமையில எப்படி இருந்தாங்க, அந்த நேரத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு கள நிலவரம் நாங்க தான் பார்த்தவங்க. இந்த இடத்துல வந்தா நம்ம ஜெயிப்போம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான். என்னுடைய சட்டமன்ற தொகுதி ஓட்டுன்றதை விட்டுட்டு அவங்க பக்கத்துல தான் நான் போய் நின்னேன். அதனால பிஜேபியில ஒரு கால் கனவு வேணா, அது கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேங்கிறது கனவு. இது அதிமுக கோட்டை. தமிழகத்தில அதிமுகவின் கோட்டை எதுனா நாங்க கொங்கு பெல்ட்ல இவங்க ஜெயிக்கிறதுன்னா என்ன அதிசயம்?
ஒரு அதிசயம் நடக்காது. அவங்க நினைக்கிற இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.